ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pattu'sGalattaKitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே இங்கிலீஷில் தான் நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி நேம் டீ பாம். இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சுவையான டீ பாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டீ பாம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இதில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் சுகரை சேர்த்துட்டு அப்படியே மெல்ட் பண்ணிடுங்க. நல்லா சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த டீ பாம் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் டீ பாம் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா வித்தின் அ செகண்டில் டீ ரெடி ஆகிரும். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகிருச்சு. சுகர் மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த சைஸில் நீங்கள் சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஈவனாக டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஆற விட்டுறாதீங்க. இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வித்தின் 2 மினிட்ஸில் காஞ்சிரும். இது நல்லா காயட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் டீ பேக் சேர்த்துடலாம். இந்த மாதிரி இந்த சைடு உள்ள அந்த 3ல் மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நான் மின்ட் லீவ்ஸ் இன்றைக்கி லெமன் அண்ட் ஹனி ஃப்ளேவர் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். இது வேணும்னா இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா அதை ஒமிட் பண்ணிடலாம். இப்போது இந்த சைடு இருக்கிற 3ஐயும் நம்ம இப்போது ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது லைட்டாக இப்படி மேலே இப்படி வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதில் அந்த பாலை சேர்த்துடலாம். இதே மாதிரி இதையும் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஹாட் வாட்டரை ஊற்றலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இது மேலே ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ஊற்றியாச்சு.
ஒரு ஸ்பூன் வச்சு இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதே மாதிரியே இந்த கப்லேயும் சுடு தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டான அட்டகாசமான டீ ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதை மட்டும் போட்டு அப்படியே குடித்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.